ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட தேர்ட் பார்ட் ஆஃப் காபுல்மான் காய்ஸ். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஒரு நல்ல ஒரு பேஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல லெவல் உள்ள ஒரு போக்கிமானை தான் டேம் பண்ண போகிறோமா, கேட்ச் பண்ண போகிறோம். ஏன்னா மைன்கிராஃப்டில் டேம் பண்ணுவோன்னு சொல்லியே பழகிச்சா, அது அப்படி சொல்லிட்டு எங்களை நம்ம அது பண்ண போகிறோம். அது இந்த காப்பர் ஸ்டோன்லாம் நிறைய தேவைப்படுது. அப்போ தான் ஃபர்னல்ஸ் பண்ணி நம்ம காப்பர் இங்கே இருந்தது, இந்த காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் வேணும். அதை வச்சு இப்போ நம்ம காப்பரை போய் வெட்ட போகிறோம். ஓகேங்களா ரைஸ்? நான் பார்க்குறேன், இதுக்கு காப்பர் தான் தேவையான ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்போஸ் இன்னும் வேறு ஏதாவது தேவைன்னு சொல்லிட்டானுங்க, நான் தான் பார்க்குறேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே, ஒரு காப்பர் தான் கைஸ் தேவை. அது 1 செகண்ட் கைஸ், கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். இது முன்னாடி போயிடுச்சு கைஸ். இதோ அதே மாதிரி இல்லை, இது வந்து நம்ம நினச்சா பண்ணலாம் கைஸ். நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட் வீடியோவில், இதை காயின் வச்சு எதுக்கு யூஸ்ன்னு தெரியல, இது பண்ணலாம். ஓகேங்களா கைஸ்? இது சொல்கிறது தான் இருந்தேன். ஓகே, அது போக வந்து போக்கி பால் தான் நம்ம இது பால் பண்ணுவோம், காப்பல். ஓகே கைஸ், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ காப்பர் தான் தேவைன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, அதே மாதிரி நிறையா பால்ஸ், போக்கி பால்ஸ் நம்ம நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக கொஞ்சம் தேவைப்படுது பொருட்களில். நம்மக்கிட்ட அவ்வளோ இன்னும் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஃபர்னல்ஸ் பண்ணிடலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் பிக்காக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபர்னல்ஸ்லேயே இருக்கிறேன். பிக்காக்ஸு பண்ணி நம்ம காப்பர் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்டோனும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு ஸ்டோனும் தேவை. நம்மக்கிட்ட 7 தான் இருக்குது, 9 ஸ்டோனா 8 ஸ்டோன் நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், 8 ஸ்டோன் தேவைப்படும். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா தேவைப்படும். இப்போனாலும் இப்போ எல்லாம் கூட கொஞ்ச நாளுக்கு கூட கடைசி தேவைப்படும். ஏன்னா நம்ம பிக்காக்ஸு ஸ்வாட் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம டைமண்ட்லாம் எடுக்க போகும்போது ஃபஸ்ட் அயன் எடுக்க போகணும், அதுக்கு வந்து பிக்காக்ஸ் செய்யணும். எப்படினாலும் அதுக்கு தேவைப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதே மாதிரி இந்த இடத்த வந்து ஓரளவு கொஞ்சம் நீட்டாக வைக்க போகிறேன், நம்ம மைண்ட் பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டு நடக்கவே நடக்காதுங்க. அதனால தாங்க என் பழைய வேர்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்கும். மைண்டு கண்ணாப்பையான உடச்சி வச்சுருப்பேன். மைண்ட் மாதிரியே இப்போ எப்படி ஒரு ரேண்டம் கேவுக்குள்ள அந்த மாதிரி கிடக்கும், கேவலமாக இருக்கும். இந்த தடவை இந்த சீரீஸில் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காப்பர் எடுத்து வச்சுக்கேன். காப்பர் கிடச்சிச்சு. அப்போது 21 ஸ்டோன் இருக்குதுங்க. இப்போ 25 ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இது அயனு, இது இல்லை கைஸ். இதுக்கு முன்னாடி இதுவும் பண்ணணும். பட் நம்மக்கிட்ட ப்ளூ கலர் தான் கைஸ் இருக்குது. சரி ஓகே, பார்க்கலாம். நம்மளால் அது பண்ண முடியாது. மேபி நமக்கு அயனை வச்சு பண்ணுறது தான் நிறையா பவர்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா அது அடுத்தடுத்த லெவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் போல் கைஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து கிராஃப்ட் பண்ண ஃபர்னல்ஸு அந்த நம்பர் எடுத்துனா அங்கே வந்துடுங்க. நம்பர் எடுத்துகிற ஒர்க் ஆகலையேன்னு தெரில, இந்த மாடல் அப்படியா அப்படின்னு தெரில, ஒர்க் ஆகலை. அந்த தடவை எங்கே வைக்கலான்னு யோசித்தேன், மேலே வைக்காமல் இங்கேயே வச்சிடலாங்க. ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே சர்ரை கிராஃப்ட் பண்ணி போயிடலாம். இல்லைன்னா மேலே வரைக்கும் போயிட்டு மேலே போய் அதை பார்த்து இதோ இங்கே இருக்கான்னு சொல்லி மேலே வந்து கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறதே வந்து ஒரு 6 பிளாக் தான். அதுலேயே நம்ம இதெல்லாம் வச்சும் போது கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும். அதனால தான் அந்த நான் பார்த்துட்ருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஏதாவது வேறு எதாவது பண்ண முடியுமான்னு. வெள்ளை கலர்லாம் எங்கே கிடைக்கும்? வெள்ளை கலர் பிங்க் கலர்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னு தெரியலையே. அதெல்லாம் இப்போ தான் பார்க்குறது. இதுதான் சொன்னேங்க, நெதரைட்டை வச்சு பண்ணணும். நெதரைட்டை வச்சு பண்ணுற பால் நமக்கு தேவையா? மேபி நம்ம ஏதாவது ஒரு 50-60 லெவல் கேட்ச் பண்ணுறதுக்கு அப்படி தேவைப்படும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுக்கு மேபி கொஞ்சம் நல்ல பெரிய காட் அளவுக்கு இருக்குது, அது தேவைப்படுமா இருக்கும். ஏன்னா நான் பெருசாக பார்த்தது எனக்கு போக்கிமான் எனக்கு நாட்டுக்கு தெரியாது, பேசிக்காக தெரியும். இப்போ நம்மளாலே 4 பண்ணிட்டோம். பட் இந்த மாதிரி இதுதான் சைடில் இதாக வச்சு ஏதாவது ஒரு தான் பார்க்குறேன். மேபி இதை நம்ம பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து அயன் தேவையாக இருக்கும். எஸ் கைஸ், அதனால ஒரு கவலையாக இருக்கும். அதுமாதிரி நம்ம இன்னும் வேறு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முடியாது, நம்மகிட்ட இல்லை. சரி கைஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு
4 பால்ஸ் நம்ம பண்ணுவோம். இந்த போக்கி பாலை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு பக்கமே கேட்ச் பண்ணுறோம் கைஸ். சரியா கைஸ்? சரி நம்ம அப்படியே இங்கெல்லாம் ஏன்னா இந்த எம்டி ஸ்பேஸ் இங்கே இதுக்கு பின்னாடிலாம் நம்ம நிறையா போக்கிமேன் பார்த்தோம். ஸோ நம்ம நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் போகிறேன். இந்த இதெல்லாம் குட்டி இதெல்லாம் ரொம்ப நான் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு லெவல் நல்ல லெவலாக ஓரளவுக்கு நல்ல டைப்பு. மேபி வந்து நம்ம வாட்டரு இல்லைன்னா வேறு கிராஸ் டைப்பு கூட பிடிக்கும். ஏன்னா நம்ம கிடையாது ஃபயர் டைப்பு. அதுக்குள்ளே நடுவில் எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்துச்சுன்னா கேட்ச் பண்ணுவேன். அப்படியே இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தேவை. இன்னும் இதை கிடச்சிருக்கு. இது வந்து ஷெல் போல், இந்த ஆப்ரிக்கானோட ஷெல்லு. அது போக வேறு மற்றதெல்லாம் இந்த போக்கி பால்ஸ்கோட ரெசிபி. ஓகேவா கைஸ்? அந்தனே இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும் பல வருஷம் ஆகும். இப்போதைக்கு நம்ம பேசிக் பால் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னும் நமக்கு இந்த ஆப்ரிகான்ஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ இட் டேக் சம் டைம். ஏன்னா ஒயிட் கலரில் நான் பார்க்க இன்னும் ஒரு தடவை பார்க்குறேன். ஒயிட் வேணும், பிங்க் மேஜராக நமக்கு வந்து ஒயிட் தான் தேவைப்படுது நல்ல நல்ல பால்ஸ்க்கு. ஓகேங்களா கைஸ்? இப்போ அடுத்து நம்ம எலக்ட் ட்ராகனை வேறு சீக்கிரமாக பீட் பண்ணணும். அப்போ தான் எலக்ட் ட்ராகன் கிடைக்கும். கொஞ்சம் பறந்துக்கிட்டே போகலாம். அந்த ஐடியாலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஓவராக பேசாமல் ஃபஸ்ட்டு சின்ன பிடிக்கலாம். இது என்ன எங்கள் குட்டியாக இருக்குது, நல்லாவே இல்லை. கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குன்ற அளவுக்கு இல்லை. வேறு ஓரளவுக்கு கொஞ்சம் லெவலில் எதிர்பார்க்குறேன். குட்டி வில்லேஜ் இவனும் பிடிச்சிடலாமா? இதெல்லாம் பிடிக்க முடியாது கைஸ். ஏன்னா அது ஒன்லி போக்கி பால் வந்து போக்கி மாலை தான் பிடிக்கும், வில்லேஜ் பிடிக்காது. ப்ளூ கலர் பால் கைஸ் எடுத்து வச்சுப்போம். தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமே வச்சு தான் நம்ம இதுதான் ரொம்ப மெயின். நமக்கு இதுதான் ஈஸியாக கிடைக்கும். மற்றதெல்லாம் நெதரைட்டு அதெல்லாம் கேட்குறானுங்க. அதெல்லாம் நம்ம எடுக்க இன்னும் பல வருஷங்கள் ஆகும். இது அழகாக இருக்குது. நிறையா பார்த்துட்டு இருக்கேன், நிறையா இருக்குது. பட் இது கொஞ்சம் லெவல் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், உங்கள் போக்கி பால் போட்டு கேப்சர் பண்ணிக்கலாம். தான் அதை அழுத்திட்டேன். டே ப்ளீஸ்ரா கேப்சர் ஆயிடுறா ப்ளீஸ்ரா. கேப்சர் என்னங்க ஷூ ஒரு வேஷம் பண்ணுமா? போடியை எடுத்துட்டேனே. ஆனால் வேஷம் பின் என்ன பண்ணுவோம்? ஃபைட் பண்ணுவோம். யூஸ் எம்பர் அது என்ன கைஸ் நம்மள ஷேர் பண்ணுற குளிச்சு கைஸ். இது என்ன கைஸ்? இது கண்டிப்பாக பிடிக்கணும் கைஸ். இவனை ஷேர் பண்ணுற குளிச்சு கைஸ். இவன் என்ன இது என்ன கைஸ்? இது ஷேர் பண்ணுற அவ்வளோ வருது. என்னங்க ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மரியாதையே இல்லையா? இங்கே ஷேர் ட்ரெஸ்ஸாராக மாறுறோம் பாருங்க. அதுக்கப்புறம் இவனுங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு குட்டி ப்ரோக்மேன், அதை விட்டுருங்க. முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஐயோ என்னங்க இவன் வெளியே வந்துட்டான். நான் அடிச்சே இவனை கொண்டுவோம் போல. வெறுப்பேற்றுறாங்க. நீ 4 போக்கி பால் வேஸ்ட் ஆச்சு. சேர்மேன்ட்ரு வேறு சேர்த்துறாங்க. நான் போய் சேர்மேன்ட்ரு போய் போனேன், ஹீல் பண்ணிட்டு வேறு போக்கி பால் தான் செய்யணும். அது மாதிரி இவன் வேணாங்க, நம்ம வேறு யாரையா பார்த்துக்கலாம். இவன் வேஸ்ட்டு. போக்கி பாலாவது வேஸ்ட் பண்ணாமல் சேர்மேன்ட்ரு உயிருக்கு காப்பாற்றி போய் இதுங்க செம்மையாக இருக்குங்க. என்னங்க இது காலே காணும், நல்லாவே இல்லை. இந்த வளையத்தை மட்டும் ப்ரோ இது ரேர் நினைக்கிறேன் ப்ரோ. செம்மையா இருக்கு, அழகா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இது கிடைச்சா செம்மையா இருக்கு. எடுத்தா சரி நம்ம சார்மன் ரெடி ஆகிடும். அதுக்குள்ள வேற போக்கிபால் ரெடியாக பண்ணிடுறேன். ஐயோ அல்ட்ரா பாலுக்குலாம் ஐயோ எக்கச்சக்கமாக கேட்குறானுங்களே. ஐயோ நம்மகிட்ட இருக்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க ஆய்ஸ். சரி இப்போ ப்ளூ கலர் வச்சு பட்டு 4 ப்ளூ போட்டு பண்ணி விட்ருவா. ஆமாம் கைஸ், வேறு வழியில் கைஸ், வேறு வழியில் நம்ம சருன்னு இதை வச்சு ரெட்டை வச்சு ட்ரை பண்ணுவோம். ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இல்லை கைஸ் வரல. நம்ம அது அயன் வேணும் கைஸ், அதனால வரல கைஸ். சரி அப்போ நம்ம ஃபுல்லுமே ப்ளூவை வச்சு பண்ணி விட்டுறலாம் கைஸ். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு அது வேணும் கைஸ். அது செம்ம அழகாக இருக்குது கைஸ். அது மாதிரி அது கிடைக்கிறது யாருன்னு நினைக்கிறேன் கைஸ்.
எங்கடா போச்சு எங்கடா அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் எம்பரை கொடுத்து அட்டாக் ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் அவனுக்கு எழுத்தே சுத்தமாக குறைய மாட்டேங்குது கைஸ். நமக்கு அதில் இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்காங்க கைஸ். திருப்பி கொடு இதை கூட போ. என்ன கைஸ் இது திருப்பி நான் 3ஆவது சான்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். அவன் சுத்தமாக எழுத்து குறைய மாட்டேங்குது கைஸ். கைஸ் அவன் இப்போ அவன் டைம் போல கைஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ் நம்மளோடது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருங்க நம்ம போக்கி பால் தான் வச்சு ட்ரை பண்ண வேறு வழியே இல்லை. ஓகே பால் டெய்லி மாட்டிடுறா ப்ளீஸ்ரா நீ வேணும்டா எனக்கு. அழகா இருக்கடா சூப்பராகடா கிடச்சிடும் போது இன்னும் பால் காலியாகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண வேண்டியதுதான் கைஸ் வேறு வழி இல்லை. கைஸ் கேட்ச் ஆகாது நினைக்கிறேன். ஆயிடுச்சு கைஸ் போடி வெரி கைஸ் நம்மளோட செகண்ட் போக்கிமான் கிடச்சிருச்சு. செம போடு வெறியாக இருக்குது கைஸ். இதுவும் ஃபயர் டைப்பு இதுவும் ஃபயர் சூப்பர். அது நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ரெண்டுமே செம்மையாக இருக்குது. இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ரொம்ப அழகாக நல்லா இருக்கு. இன்னும் அதே தாங்க சாங் இருக்கு கைஸ். இதை போய் கைஸ் நான் ரேருன்னு நினச்சேன். நிறையா இருக்கும் எனக்கு தெரியல பட் நல்லா இருக்குது. ஓகே நல்ல போக்கிமான் லெவல் 20 வேறு. நம்ம போய்ட்டு நம்ம சேர்மெண்டவர் மட்டும் போட்டு கொஞ்சம் ஹெல்த் போட்டு விட்ருவோம். ஓகே கைஸ் ஹெல்த் கட்டில வச்சு நான் இது போட்டு தட்டுறேன் எனக்கு இது இல்லை. சரி ஓகே நம்ம ஃபுட்டு சாப்பிடணும் பஸ் நம்ம தாண்டி வந்து தொல்லை பண்ணுது. அதான் ஒரு பிரச்சனை. எஸ் காய்ஸ் நம்ம தூங்கி எந்திச்சாச்சு காய்ஸ். இவன் என்னடா இங்கேயோ ஓடிட்டு இருக்கிறான் ஒன்று. சரி காய்ஸ் இது மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி சூப்பராக நம்ம ஒரு 2 போக்கிமான் வந்து தரமாக பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ண ஸ்வீட் டாட்டா பை பை.